இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? என்னம்மா? நான் என்ன காசுக்காகவா? என்னம்மா? காசுக்காகவா? என்ன கேட்ட? நான் ஏன் பாண்டிச்சேரியில வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சள் இல்ல? நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நான் நீ கேட்கிற நடுவர் அவர்களே சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே வாங்காம விட மாட்டாமா. நான் வேணான்னு சொல்லணும். நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க? அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்துருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வச்சாலே கேட்டீங்களா? சிஎஸ்சி மொக்கண்டு கொண்டு கட்டுறது. அதெல்லாம் ஜிபே பண்ணி விடணும். ஜிபே தான் பண்ணி விடுவோம். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உட்கார்ந்து இருக்காங்க. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவிட பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவரை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயார் என் தமிழனையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்லவர்கள் ஜோர கைதறி. ஜோர கைதறினா பாப்பா கம்பி மேல நடக்கும். நான் கம்பி எடுக்க பஞ்சன்னா வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரியவளே ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்க. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலைடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலைடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி வந்துச்சு. மஞ்சள் வந்தாங்கல்ல, எங்க அக்கா அக்கா அம்மாவுக்கு சமம். எதிர்த்து பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன். நீங்களே நடுவர் பேசுற போது நான் ஏன் பேசுறேன்? டீம் கத்தா இருக்கணும். நம்ம டீமுக்கே அக்காடா. அதனால மஞ்சள் நான் மட்டும் பேசுறேன். அவங்கதான் டீம் அக்கா. ஆமா, நான் கேக்குறேன். வந்தாங்கல்ல, உங்களை பத்தி வந்துச்சு. ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் இருக்க வரி சொல்லுங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்காங்க தெரியும். சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? 160 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார போயிருக்கோம். கரெக்டா சொல்லுறாங்க. பாண்டிச்சேரியில வந்திருந்தாங்க. நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர்? போகும்போது எல்லாருக்கும் டிக்கெட் எடுப்பன்னு கையெழுத்து போட்டு வைத்திருக்கும் நட்டுவர். எடுக்க மாட்டேன். உங்களை வந்துச்சு நான் சொல்றேன் சார். அவங்கள அவளை பத்தி வர்ணிக்க முடியாது. பஞ்சவத வர்ணிப்பாரா? வர்ணிக்க முடியாது. நான் வர்ணிக்கிறேன் சார். நிமிர்ந்து நேரா உட்காருங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. என்னம்மா? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பாக்குறது இல்லைம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடல் பிறப்பு இங்க மஞ்சள்னாவை பாருங்க. எங்க அண்ணன் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. அரை போத மாதிரி தெரியுது. கண்ணியமா இருந்தது பாருங்க. எங்க அண்ணன் கண் உமானத்தான கண்ணை பாருங்க. இவங்க எவ்வளவு யோசிச்சோம்னு எனக்கு தெரியுமா? மேடைக்கா உட்காந்துருக்காங்க மரியாதை. எங்க அண்ணன் மாதிரி கண்ணியமா பாருங்களேன். வர்ணிக்கிறதுக்காக சின்ன கண்ணா பாருங்க. பெரிய யோசியம். ரெண்டு பேர் மாதிரியா? எஸ். Look and sweet look, okay? நான் இப்போ சச்சினா பேட்டு, ஜானகினா பாட்டு, சிவாஜினா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது சுகர் இருக்குன்னு கேட்டாங்களா? சக்கரையா? சார் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த சுகர் மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டி கேட்டேன். ஏன் சார்? எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் காலையில 7 மணிக்கு வெறும் வயிற்றோட தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவாங்க. போன மாசம் போன உடனே இதுல பிளட் எடுத்தாங்க. எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு கப்பு கொடுத்து யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு. பூரா ஒழுகி திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் எப்போ வரும். நான் பரவாயில்ல, புது
புதுசா ஒருத்தர் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிட்டான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறான். நான் பார்க்குற இடத்துலதான் மாப்பிள்ளை மஞ்சள் அதனை கூட்டிட்டு போறேன். அந்த அம்மா ஆளை பார்த்துச்சு. 2 லிட்டர் எம்டி நிறாங்க பாட்டில் குடிச்சிட்டு வாங்க. வாழ்க்கை நான் அடிப்பு கிடக்கு. அம்மா வைத்திருக்கிற சுகருள்ள நடுவருக்கு கூட பிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா வாட்ஸ்அப் கால ஒத்த பாட்டுல உங்களை வர்ணிப்பேன் சார். அப்படியா? அந்த நீங்க 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சுங்க. சுதி ஒரு சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினவங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி மணி கலைமாமணி விருது வாங்கினவங்க. கலைமாமணி விருது. அதனால நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க, நீங்க முடிஞ்ச வச்சுங்க. ரெடி? நீங்க லைட் ஆக்கி வச்சுங்க. நம்ம முதல் அள்ளி முதல் அள்ளி இல்லையம்மா. நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேரியில வந்திருக்கேன்? ஏமா? உங்களை வர்ணிக்கிறதுக்கா? அப்படியா? நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3 நாளா கழுத்து வலிமா. எங்க உமானந்தனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க ரவிக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு இடுப்பு வலி. எங்க மஞ்சுனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வயல்வெளிக்காலதான் பேசுறாங்க சார். மஞ்சுனா பேச்சு எப்படி வந்தது? எப்படி? சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடு பேசுறதா? என்ன பழமொழி பேசுறியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன இவ்வளவு கூட தெரிஞ்ச வேண்டாம். வெக்கப்படாத போனா போது தொப்பன பண்ணா போது பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பார்க்க வாடி ஒளிஞ்சானால நாயாண்ட வர நேர பையன். ஆமா, சிங்கு சக்கரசாமி சிங்கு அடிச்சாங்க. 10 விளக்கமா இருக்கும். 10 மீட்டர் போச்சாம்ல. தர்த்தர முடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாப்பு தருக்குல வலிக்கு. ஆமா, வெறும வேணாங்குது வரும கொண்டாங்க நம்ம. ரோட்ல ஒரு ஆசாரிய விட்டு எடுக்கிற அந்த ஆப்பு. ஆமா, பெரும பீத்தகளே குடிக்கிறது ஓட்டகளே. வெளியில ஒரு ஓடன பிடிச்சு வேட்டையில விட்டுட்டு குத்துது உடையுது. ஆமா, ஏப்பளுக்கு வண்டியில வருது, ஏப்பளுக்கு பிளேன்ல வந்து பேசுறாங்க. ஆட்ட விட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தாலும் எழுத்து விட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துறாங்க. ஆமா, ஆத்திரத்தை வருது, அதை விட்டுக்காத, அதை பார்த்து ஏன் விட்டுக்கறனா? பணமரத்துல இருக்க பண்ணாட பரணில கையில 4 கிழிச்ச மாவளை. ஆமா, சித்தாயடி வரடிக்க போனால கத்தால விழு கொத்த வச்சாம்ல. பசத்திய பாம்பு கடிக்குமா பார்க்க போனவளே அவளே அடிப்பாங்க. யானை குடிக்க எறும்பு தோப்புட வச்சு அந்த மாதிரியா? அங்க வாடி அவ இடிப்பா இங்க வாடி நானே இடிப்பேன். நான் கேக்குறவ கேன பையன் தான் கேய விட்ட குடில கேட்டு திரும்பி பேசுறா. என்ன சொன்னா? என்ன சொல்ற? கேக்குறவ கேன பையன் தான் கேய விட்ட குடில கேட்டு திரும்பி பேசுறா. நானும் போட்டதாயே பாக்குறேன். நோ சிலிண்டர்னு வர்த்தியா? எவனோ செட்டா பாக்ஸ் சுவிட்சியை மாத்தி விட்டா ஒரே அலையா அடிக்குது. அடேங்கப்பா, வந்ததுல எங்க வயல்வெளிக்கால தான் சொன்னாங்கல்ல. நான் கேக்குறேன், நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவரா? பட்டிமன்ற நடுவர். நீங்க அந்த கால புருஷனா இந்த கால புருஷனா? என் பொண்டாட்டிக்கு புருஷன். நீங்க அந்த கால பிள்ளைக்கு அப்பனா இந்த கால பிள்ளைக்கு அப்பனா? என் பிள்ளைக்கு அப்ப. நீங்க யாருடா சார்? நான் யாரா? நான் யாரே? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து உங்க வயல்வெளிக்கால தான் சொல்றீங்களே. மஞ்சுநாதன் சார்லாம் சின்ன திரையில இருந்து நீங்க வெள்ளி திரையில ஜொலிக்கிறார். எங்க சாந்தாமணி அக்காலா நீங்க பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் பேசுறாங்க. ஆமா. நீங்க யூடியூப்ல பேசுறாங்க நடுவரா நீங்க? ஆமா ஆமா. என் பேச்சு நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். 500 வீடியோ இருக்கு. நீங்க யூடியூப்ல பார்க்கிறதுக்காக நான் 3.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசி யூரின் டியூப் பிரச்சனை இப்படி உட்கார்ந்துருக்கேன். என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். 3 மணி நேரத்துக்கு மேல கெப்பாசிட்டி கிடையாது. தயார் அலாரம் அடிச்சிச்சு எனக்கு தெரியும். சார், எல்லாத்தையும் சுருக்கி சிறப்பா கொடுக்கிறது இந்த கால வாட்ஸ்அப் காலம். எப்படி? குடிகாரர்னு சொல்லுவோமா? குடிகாரன்னு சொல்லக்கூடாது. மது பிரியர்கள். சக்கரை உள்ளவங்க எப்படி கூப்பிடுறது? இனியவன். பொம்பளை வரைக்கும் எப்படி கூப்பிடுறது? லேடிஸ் விரும்பி. சோம்பேறி எப்படி கூப்பிடுறது? அமைதி விரும்பி. நடுவர் எப்படி கூப்பிடுறது? நல்லவே. இப்படி எல்லாத்தையும் சார், அந்த காலத்துல கீபோர்டுக்காரன் என்ன கூப்பிடுறது? கீபோர்டுக்காரன் எப்படி கூப்பிடுங்க? நண்டு விரும்பி. என்ன எப்படி தான் சொல்லுவீங்க? நீங்க ஆல்வேஸ் வெல்கம். போயிட்டே இருப்போம். நான் கேக்குறேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே, மக்கள் சிறப்பு. நான் கேக்குறேன் சார், வந்ததுல இருந்து அந்த காலம் சொன்னீங்கல்ல, அந்த காலத்துல எல்லாம் வீரமான புருஷனை தான்
ஏன்? கல்ல தூக்குனா பொண்ணை தூக்குவாங்கிற நம்பிக்கை. அந்த காலத்துல ஏன் வீரமா புருஷனை புடிச்சிச்சு? வீரமா இல்ல சார், வீரமான வீரமான புருஷனா? வீரமா புருஷன் வீரமான புருஷனை பார்த்தது அந்த காலம். வீட்டு வேலை செய்யற புருஷனை கட்டிக்கிறது தகவல் கட்டிட கைய பெண்கள்லாம். ஆடு மேய்ச்ச பெண்கள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம். மாடு 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 நிறுத்தி பேசுவோம். மாடு மேய்ச்ச பெண்களுக்கு மாடுங்களா இருக்கிறோம். மெட்டி போட்ட கால்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம்னா வயல்வெளி காலத்தை தவிர வாசப்பட நல்லா தானே சார். உண்மையை கை தருங்க. இப்ப தெரியுதா எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது? என்ன காரணம்னு? என்ன காரணம்? நீங்க ஓடுறது சார். வந்ததே இந்த மனைவியை கழுவி அண்ணன் ஊத்துறாங்கல்ல. நான் கேக்குறேன், அண்ணன்னா நான் தங்கச்சி தான். தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற. வாயு வயிறு வேற. நான் ஒண்ணுமே நினைச்சிட்டு இருந்தேன். நான் கேக்குறேன் சார், தருதலையை தரமாக்கிறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளிக்கிறது யாரு? மனைவி. காட்டாக்குற கூழாக்கிறது யாரு? மனைவி. ஹீரோவாக்கிறது யாரு? மண்ணில கிடக்குற மன்னவனாக்கிறது யாருங்க? மனைவி. இந்த காலத்து மனைவி தட்டுங்க. மனைவியை குறை எப்படி சொல்லலாம்? மண்ணில இருந்தவன மண்ணுக்குள்ள மனைவி சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன முடியாம பாக்குறது யாரு? மனைவி. நீ மனைவியை இழுத்து விட்டா என்னை போட்டு வாங்கிக்கணும். சார், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை? பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. அதோ லைட்டா வந்துச்சு. மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்தாங்க? மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? மாமனார் குடிச்சிட்டு இருந்தாரு. எல்லாம் இந்த காலம். அது உண்மை சார். இந்த காலத்தை நான் பெருமையோடு ஒத்துக்கிறேன். சில விஷயங்கள் என் மனைவியை நான் குறையா பேசியிருக்கலாம். மஞ்சுநாதன் மனைவியை குறையா பேசியிருக்கலாம். ஆனா நான் அன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான். நான் உண்மையை இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு சார். தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஒரு கிளியூர்ல ஒரு வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையை ஒத்துக்கிறேன். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 பத்திரம் கூட முடியாம வச்சிருக்காங்க சார். வாடகைக்கு இருந்தவன் காலி பண்ண மாட்டான் சார். உள்ளகத்துல கிடக்கு சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்க அப்பா ஊர் நாட்டாம சார். இப்ப ஆம கதையா ஆயிடுச்சு சார் எங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல 10 ஏக்கர் தான் சார். இப்ப 70 ஏக்கர் இருக்கு சார். என் வீட்டுல போனீங்கன்னா அவன் வீட்டுல 7 சார். இது மட்டும் விவரப்பட கேட்டு சொல்லுங்க. நான் பட்டிமன்றமா வேணாம், குப்பையா குப்பை எடுத்துட்டு போறேன் சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவங்க இருக்கிறதுனாலதான் போட்டு போச்சு. 7 ஜென்மமும் பக்கத்துல இருக்கணும் சார். உங்களுக்கு 7 ஜென்மமும் உங்க மனைவி உங்க கூடவே இருக்கணும் சார். இதுவே 7வது ஜென்மமா இருக்கட்டும் சார். என் கவிஞர் எப்படி சொன்னா தெரியுமா? 7 ஜென்மத்துக்கு நீதான் சொன்னாங்க. எப்படி சொன்னா? 7 ஜென்ம வந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே ஒரு சந்தோஷமே, அந்த வானம் நிலவும் இருந்து வாழுமா? 7 ஜென்ம வந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? அடுத்தவன் காலை புடிச்சு வாழ்றதை விட மனைவியோட முந்தான சலை புடிச்சு வாழ்றது தப்பு இல்லையா சார்? முந்தான இருந்தவள பிடிக்க போட்டு ஊரா நைட்டி எங்க முந்தான பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு எவ்வளவு சிக்கனமா வாழ வந்த காலத்துல தெரியுமா? 3 நைட்டியை மோந்து வாத்து செத்தவ எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? இங்க இவ்வளவு கை தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய நைட்டி இருக்குன்னு அர்த்தம் சார். இந்த காலத்து பெண்களை குறை சொல்லாதீங்க. நாங்க நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணன் தான் அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நாங்க நீ முதல்ல பல்ல வடக்கு சார். கணவன் லேட்டா வரட்டுங்க, ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு கூட காத்திருக்கிற மாதிரி என் கவிஞர் சொன்னானேங்க. மல்லிகைப்பூ? ஆமா, நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. நாங்க மல்லிகைப்பூ வந்தா தான் நீங்க மல்லிகை போடணும். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுமா. ரவி அண்ணா, நீங்க உங்க மனைவிக்கு பூ வச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க சார் வச்சிருப்பீங்க. நான் பூ எடுத்து வைக்கணும் பின்னால, வைக்கிறப்ப சொக்கணும் தன்னால. ஏன் மச்சான் மச்சான் மல்லிகை வச்சான், ஏன் மச்சான் மச்சான் மல்லிகை வச்சான், வச்சதில் என்னமோ உண்டாச்சு.
எடுத்து நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. பூ வச்சிருக்கீங்களான்னு தான் கேட்டேன். வச்சு விட்டுருக்கீங்களா? அதுக்கு இவ்வளவு பேக்ரவுண்டா? வைக்கல. சத்தியமா வைக்கல. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? என் கதையை கட்டி என்ன பெரிய கதை. ஏன் சார் பூவுக்கு இவ்வளவு ஹிஸ்டரியா? முத நாள் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சார்? பூ வச்சு விட சொன்னான். ஆ? பூவை எடுத்து வச்சு 2 கிளிப்பு மாட்ட சொன்னாங்க. கிளிப்பு எடுத்து அமுக்கி மாட்டினேன். சபரி முடி வச்சிருந்திருப்பா அவளை கையோட வந்து என் கதை ஏமா கேட்குற என்னடி இருக்குன்னு அப்படி ஓரமா ஆணியில மாட்டி விட்டு போங்க. அப்போ மாட்டின வந்தோம். மஞ்சள்னா நீங்க அன்னைக்கு பூ வச்சு விட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு தடவை அண்ணா நீங்க அப்பா மனைவிக்கு எல்லாரும் பூ வச்சு விட்டுருக்காங்க. கல்யாணம் 8 வருஷம் ஆகுது சார். எனக்கு பார்த்தா தெரியும். பார்த்தா 14 வருஷமா தெரியும். 4 வருஷம் மாதிரி தெரியும். 14 வருஷமா இதுவரையும் சத்தியமா நடுவர் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். சத்தியம் பண்ண ஒரு முழம் பூ மாமா வாங்கிட்டு வந்தாருங்க. தலையில வச்சு விடு மாமான்னு தான் சொன்னேன். இன்ன வரை வச்சு விடல சார். என்ன காரணமோ? முந்தானத்தி பட்டிமன்றம் இல்ல. அதே மாதிரி 10 மணி இருக்கும். மஞ்சுநாதன் தான் மாப்பிள அன்னையே சொல்லுது. என்னடா பழக்கம்? 2 பேரும் கண்டிச்சு வைக்கிறாங்க. நடுவர் நாங்கள் 10 மணிக்கு அந்த பூவை வாங்கிட்டு வந்து தலையில வச்சுக்கமான்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏன் மாமா நீங்க வச்சு விடுங்க, 8 வருஷம் ஆகுது, 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, நீங்க வச்சு விடுங்க மாமான்னு சொன்னேன். தப்பு ஏதாவது இருக்கா சார்? 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, நீங்க வச்சு விடுங்க மாமா. தூங்குதுங்கல்ல. சரி 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 சரி. மாமா சொன்னாருங்க, உனக்கு நான் பூ வச்சுட்டா மஞ்சளாதனா மாப்பிள்ள சொல்றாரு, உனக்கு நான் பூ வைக்கும் பொழுது உன் முகம் மலர்வதை என்னால் பார்க்க முடியாது, அதனால பூ வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. மல்லிப்பூ வைக்கணும்னா எப்படி தெரியுங்களா? ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போறே, மச்சான் எப்போ வர போறே, பத்து தலை பாப்பா வந்து முட்டை தர போறே, நான் ஒத்தையிலே தத்தளிச்சே, தினம் சொப்பனத்தில் வண்ணதான் ஆசை வச்சேன், எப்போ வர போறே, மச்சான் எப்போ வர போறே, பத்து தலை பாப்பா வந்து முட்டை தர போறே. இந்த காலத்து பாட்டு சரியில்லைன்னு சொன்னாங்க. மஞ்சுநாதன் அளந்து அளந்து விட்டார். அடேங்க அப்பா. ஆனா நான் கேக்குறேன், இந்த காலத்துல என்ன பாட்டு இருக்கு? இந்த காலத்துல என்ன பாட்டு இருக்கு? நல்ல பாட்டு இருக்கா? நான் கேட்கவா? மாசி மாசம் கடைசியிலே மச்சான் வந்தார். நிறுத்தின வாசிக்க வேணாம். மாசி மாசம் கடைசியில மச்சான் வந்தார்ல, பங்குனி மாசம் கடைசியில யார் வந்தா? உங்க பாட்டை தாண்டா கேட்குது, அந்த கால பாட்டை. என்னமோ நீ என்னமோ இந்த கால பாட்டு மாதிரி உட்காந்துருக்க. ஆடி மாசம் கடைசியில யார் வந்தா? அப்படி கேளு. அப்ப நவம்பர் மாசம் கடைசியில நடுவரா வந்தீங்க. நம்ம நவம்பர் மாசம்னால பரவாயில்ல போறோம். எனக்கு அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துறாங்க. இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, 2க்கு மேல் பிள்ளை பெற்றதில்லை. இதுவரைக்கும் ஆண்களையே தொட்டதில்லையா? 2 பிள்ளை இங்க இருந்து வந்துச்சு. டெஸ்ட் பேபியா இருக்கும். உங்ககிட்டயும் குறை இருக்கு, எங்ககிட்டயும் குறை இருக்கு. உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் கண்ணு கீழே நடக்கும்டா. என்ன பெரிய தத்துவம் நீ போட்ட. ஒரு பாட்டு போறோம். கூந்தல் கருப்பு வாஹா, குங்குமம் சிவப்பு வாஹா. யாருக்கு தெரியாது கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு? என்ன தத்துவம் போட்ட நீ? அந்த காலமா இந்த அலரச பிரச்சனை. ஆமா. நான் கேக்குறேன், வாசல் வழியா வந்த அந்த காலம், வாட்ஸ்அப்ல வந்த இந்த காலம், நிலவ காட்டி சோறு ஊட்டுறது அந்த காலம், நிலவுக்கே போய் சோறு சாப்பிடுறது இந்த காலம். ஆமாதானே? அது உண்மை. அந்த காலத்துல வர்ணிச்சாம் பாருங்க. நிலவு ஒரு பெண்ணாகி நீந்துகின்றானோ. தயவு செய்து எல்லா பெண்களையும் சொல்றேன், நிலவு போன்ற முகம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நிலவுக்கே போய் போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க. இருக்க பள்ளம் குண்டு குழி எல்லாமே அங்கேதான் இருக்கு. அப்போல இருந்தே போய் சொல்லிட்டு
இருக்காங்க நம்மளுக்கு. ஜன்னலை தொற காத்து வரட்டுன்னு சொன்னது உங்க காலம். ஜன்னலை மூடு கேசி வரட்டுன்னு சொன்னது இந்த காலம். நாலு செவத்துக்குள்ள பொம்பளை பிள்ளைய அடைச்சு வச்சிருந்த உங்க காலம். அவளை கேட்டுட்டு சொல்றது இந்த காலம். படி தாண்டலனா பத்தினின்னு சொன்னது உங்க காலம். படி தாண்டலனா என் குடும்பமே பட்டினின்னு ஆணிற்கு பெண் சரிசமா வாழ்வதற்கு காலம் என்னது? புளிய முறத்தால் அடிச்ச பெண்கள் வாழ்ந்தது உங்க காலம். புருஷனே முறைச்சு கொடுத்தது இந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கீழே குடிஞ்சு தாலி வாங்கிட்டாங்க. வெட்கம் அச்சம் பட்டம் நானும் பயிருப்பா நெவர். அந்த காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளை கீழே குடிஞ்சு தாலி வாங்கினா கழுத்துக்கு போட்டுக்க நெக்லஸ் இல்ல. அப்பங்காரன் பக்கத்துல கடை வாங்கியிருப்பாரு. கல்யாணத்துக்கு வந்தாலும் கடங்காரங்களா இருக்கிறதுனால அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை நேரா சிரிச்சு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்க முடியல. அதனால கீழே குடிஞ்சோம். பட் இந்த 21ஆம் நூற்றாண்டுல பெண்கள் நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க கல்யாணத்தை நாங்களே பண்றோம். அதனால யாருக்கு தலைக்குடிய வேணாம்னு குடும்பத்தை தலை நிமிர்த்து வாழ வைக்கிறது இந்த காலத்து சிங்க பெண்கள். அது உண்மைதான். நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன். பொண்ணு புடி உட்கார்ந்து இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள்ளக்காரன் குளிஞ்ச தலை நிமுறல. டேய் நிமுறா, எல்லாரையும் பாடுறா. வேணாம்னே கை நிமுறா, வேணாம்னே. ஏண்டா முன்னாடி இருக்க 30 பேரும் எனக்கு கடன் கொடுத்தவனா உட்கார்ந்துருக்கேன். என்கிட்ட நான் நிமுறேன். புருஷன் நகை வாங்கி கொடுத்தா எங்க முகம் 100 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியும். இதே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும், எங்க முகமே 1000 வாட்ஸ் பல்பா எரியுமே. அது இந்த காலம் நடுவர்களே. அது உண்மை. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி தான் எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீசுவான பல்பு மாதிரி ஆயிடும். நீங்க இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பல்பு பீசு இருக்கணும். பல்ப மாத்தணும்னு அர்த்தம். ஓடுற மாத்தறது சரியா வரும். நான் கேக்குறேங்க, அந்த காலத்துல எல்லாரும் ரொம்ப நேர்மையா இருந்தாதா சொல்றாங்க. அந்த காலத்துலயும் கல்லு குடிச்சாங்க, தண்ணி அடிச்சாங்க. மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. அந்த காலத்துலயும் குடிச்சாங்க. நான் கேக்குறேன், ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? ஆண்கள் உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு தான் மனசு சரியில்லை, தண்ணி அடிக்கிறீங்கல்ல. இந்த காலத்துல உள்ள பெண்கள் நாமெல்லாம் புருஷன் சரியில்லை, கொழுந்தனார் சரியில்லை, உங்க குடும்பமே விளங்கலன்னு ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன சார் ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஓ வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ்ல போட்டு ஆளுக்கு போதே பிடிச்சு திட்டு போயிட்டே இருக்காங்க. பாருங்க, இந்த காலத்துல நாங்க உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தவங்க இப்படி பிரகாசமா ஆக்கிட்டு நிரூபிக்கோம் சார். நிரூபிச்சா உங்க சம்பளத்தை தந்துவீங்கல்ல. சம்பளம் வாங்கி வந்துட்டாங்க. சொல்லுங்க பாப்பா மஞ்சுராதா, நடுவு சம்பளத்தை நீங்க தான் வாங்கி தரணும். நான் கொடுக்குறேன். என் அண்ணன் அதான் சிங்கம். நான் எதுக்கு அப்பந்திருக்கேன்? நீ முடிய போற நேரம் நம்ம எக்கட கட்டானாலும் முடிவு பண்ணிட்டாங்க நடுவுறேன். நான் கேக்குறேன் சார், ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போடுறேன் ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. என்ன ஆர்வத்தில் இருக்காங்க. ஒண்ணுதான் கேட்டுச்சு. ஏன்டா ஒரு ஃபுல் காலி பாட்டில். காலி பாட்டில் நீங்க குடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்கிட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை கட்டுகளை அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் விட்டுறது 4 பவுன். என்ன பாக்குறீங்க? 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவை வட்டியில வட்டி கடை வச்சிருக்கேன். நாங்க வட்டி கடையில ஒரு கருப்பு கலர் கல்ல உரைச்சி பார்ப்போம். மச்சம் பாக்குறது இல்ல. அதுல கொஞ்சம் ஒட்டி இருக்கு, மெழுகுல உருட்டி அப்புறமா உருக்குவோம். அதுக்கு தான் நாங்களே உரைச்சது. இது நீங்க சேர்த்து வச்ச நகை. இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். நான் கேக்குறது சரினா பெண்களை சப்போர்ட் பண்ணுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டி யூஸ் ஆகுமா? தட்டுங்க கையை பெண்களா. சந்தோஷமா சம்பளம் கன்ஃபார்ம். இல்ல ஒரு ஆயாலாம் கை தட்டனா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாக்கு ஆயா தட்டுதுன்னு அர்த்தம். இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். இது நீங்க சேர்த்து வச்ச நகை. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா இது பயன்படுமா, இது பயன்படுமான்னு கேட்டேன். இப்ப முகூர்த்தம்லாம் நெருக்கி முடிஞ்சிச்சு. நம்ம 10 நாள் இருக்கு நல்ல முகூர்த்தத்துக்கு. இப்ப இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருட வாரான், எதை தூக்கிட்டு போவோம்? அவங்க போயிடும். நம்ம 25 வருஷம்னாலும் அங்கே கிடைக்கும். ஒன்னும் அசைக்க முடியாது. என் வளையல் 4 பவுன் அடகு வச்சா என் குடும்பம்
ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? இப்போ ஃபுல் பாட்டில கடையில வாங்குறேன், அப்படியே சாப்பிட முடியுமா? சரி, முடியாது. 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விற்கிற குடும்பம் பிழைக்குது. 1 கப்பு வாங்கணும், 4 கப்பு 2 கப்பு. ஒரு உப்பு கறி வாங்கணும், ஒழுங்கா போகும். 3 ஒரு சுண்டல் ஒன்று வாங்கணும். 4 ஒரு கலர்ல மிக்ஸ் பண்ணி அடிச்சாதான் சுளிக்காம உள்ள போகும். 5 இடையில ஒரு ஃபில்டரை இழுத்து விட்டாதான் சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும். 6 ஊறுகாயை தொட்டு அப்படின்னாதான் போனது வெளியில வராம இருக்கும். 7 குடிச்சிட்டு இந்த பால்ல தூக்கி விட்டா ஒருத்தன் 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திம்பான். 8 உன் நகையால எத்தனை குடும்பம் பிழைச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 அப்ப நான் பெரியாளா நீ பெரியாளா? 8 குடும்பம் வாழும். ஆனா உங்க குடும்பம் போயிடும். பரவாயில்லையா சார்? அதுலதான் சிக்கலே இருக்கு. நாங்க ஏன் இதை நகைச்சுவையா பதிவு பண்ணோம்னா, தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பியும் ஒரு குடும்பம், பிள்ளைகளும் மனைவிகளும் இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த பழக்கத்தை விடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நகைச்சுவையா இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும். குடிகார புருஷன் வீட்டுக்கு வரட்டும் நைட்டு 10 மணிக்கு வெறும் வயித்தோட படுத்தா அவருக்கு அல்சர் வந்துருன்னு குடிகார புருஷனுக்கு கூட சாப்பாடு கொடுத்துட்டு தூங்குவல்ல, அவ கூட அந்த குடிகாரனை மன்னவனா எப்படி தெரியுங்களா நினைக்கிறா இந்த காலத்துல? எப்படிமா? மன்னவடி வந்தவனே உலகிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா அன்னக்கிளி சின்னக்கிளி நிலவட்டு வண்ணக்கிளி என்ன வேணும் கேளுடா தரவா தரவா உன்னை நினைச்சுட்டா நான் தினமுட்டா என் தலைவாய் மூச்சோடி நீ மன்னவனே மன்னவனே மழையிட்டு சொன்னவனே சிங்க பெண்கள் வாழறது இந்த காலம் சார். பெண்ணுங்கிற உறவை தயவு செய்து யாருமே தவறா நினைக்காதீங்க. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எதை வச்சு சொல்றேன்? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையை சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து விட்டு தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆமையும் இந்த கால பெண்ணும் ஒண்ணு சார். கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறீங்க, பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறீங்க, குடும்ப பார்த்த தலையில சுமக்கிறீங்க. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல இந்த காலத்தில் ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறான். மாப்பிள்ள ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. அதான்டா சொல்லியிருக்காங்க, ஆமா பூத்த வீடு விளக்காதுன்னு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணு தெரியுமா? ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா பார்த்து விட்டு போயிடுவாங்க. நம்ம தருமனே தெரிய வேண்டியதான் சார். ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லியோட விலை 10 ரூபாய், தோசையோட விலை 50 ரூபாய். இட்லி இட்லி இட்லி. அதெல்லாம் உங்களை மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க ஆம்பளை. பட் தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவர் அவர்களே. நான் கைத்தறிகள் கேட்டேனா? ஆம்பளை இட்லி மாதிரி தான், உண்மைதான். சொல்லுங்க. அதான் வெந்திரிச்சான்னு குத்தி குத்தி பாக்குறாள் ஒவ்வொரு. ஆம்பளை இட்லி மாதிரி, நீங்க தோசை மாதிரி தான். ஒரு பக்கமா வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். உங்க கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியாது. காலம் பூரா நீங்க சுத்தம் விட்டு போயிருவீங்க. அதுக்குதான் கவிஞர் தபசங்கர் அழகா சொல்வாரு. சின்ன தாமேனா? ஆமா. அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு என் கவிஞன் சொன்னானேங்க. கணவன் மனைவியை குழந்தைய எப்படி பார்க்கணும் தெரியுமா? என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சேன், என் நெஞ்சைக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச சாரலது கண்ணோடு
1000 பேரை பார்த்தாரு வர்ணிச்சாங்க, எவ்வளவு பார்க்க வர்ணிக்க? ஒருத்தரை பார்த்துருக்கீங்கல்ல சார்? அவ வர்ணிக்கமா இருந்தா வர்ணிக்க மாட்டானா? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷன் உயிரே தயிரே குயிலேன்னு கொஞ்சறீங்க, 2 புள்ள பிறக்கட்டும் ஏன் சார் கொஞ்சம் மாட்டேங்கிறீங்க? இயற்கையை எல்லாரும் விரும்புவான், இயற்கை சீற்றத்தை எப்பொழுதுமே விரும்ப மாட்டான். இதான் உலக ரகசியம். இப்படி உள்ளார்ந்து கை தட்டுறாங்கல்ல, எல்லா ஆண்கள் சார்பா உங்களை நான் கேட்கிறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேண்டவே வேணும். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அண்ணா உங்களுக்கு மனைவி, அண்ணா உங்களுக்கு மனைவி காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. 10 மாசம் சுமக்கிறமே, 10 மாசம் சுமந்து காட்டுங்க சாருங்க. 15 வருஷமா சுமக்கிறான். ஏமாட்டையான்னு சொல்லியிருக்கான். இந்த 10 மாதம் சுமந்ததை பெருமையா சொன்னது. 10 மாதம் சொன்னது பெத்தேன் இல்லைம்மா, யாரும் பெத்தேன்னு சொல்லாத. பெத்ததுலாம் ஒரு காலம், அந்த காலத்துல. இப்ப அப்புறம் மணிப்பரிசுல இருந்து காசு எடுத்த மாதிரி கிழிச்சு கையில விட்டு போயிட்டு வச்சிருக்கேன். 10 மாதம் சுமந்தேன்னு சொல்லாத. சுமந்து பாருங்க ஒரு நாள். இது இந்த பால தண்டாயுதபாணி முருகப்பெருமான், அதான் பால தண்டாயுதபாணி முருகப்பெருமான் வேளாச்சாமி புண்ணியத்துல நாளையில இருந்து ஒரு மாற்றம். ஆண்கள்லாம் கன்சீவ் ஆகணும்னு வந்துச்சு. பெண்களுக்கெல்லாம் விடுதலை சார். எங்க ஆளு என்ன பண்ணுவான், காலையில 4 மணிக்கெல்லாம் டீ கடைக்கு போயிடுவான். டீ கிளாஸ்ல டீ வச்சுட்டு, அப்புறம் மாப்பிள்ளை உனக்கு எத்தனை? எனக்கு 7. உனக்கு எத்தனை? எனக்கு 5. அடையமா எனக்கு ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? உள்ள கடந்து உதவிடாண்டா. அம்மா எனக்கு பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? பேசாம கிடக்கலாம். உள்ள இருக்க வரைக்கும் பேசாம தாண்டா இருக்கும். வெளியே வந்தாண்டா அப்படி செட்டிங் காட்டும். நீங்க எல்லாம் நிறைய மாசம் கற்பனையா இருந்தா 2000 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் போடணும். இதை நாங்க கடிச்சு வந்தோம்னு வச்சுக்க, வெறும் 240 ரூபாயில உள்ள இருக்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப கம்மி அமௌண்ட். எங்களுக்கு ட்ரீட்மெண்டே கம்மி தான். சீப் அண்ட் பெஸ்ட். 12 மணிக்கு டாஸ்மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் வைப்பான். அந்த மெடிக்கல் ஷாப் போய் 240 ரூபாய் கொடுத்தா கிங் லூயிஸ்னு ஒண்ணு கொடுப்பான். இங்கிலீஷ் கிங் லூயிஸ் ஒரு சிறப்பு. அதுவும் பாட்டில் மாசமா இருக்க மாதிரியா இருக்கும். அதை வாங்கி கட்டிக்க உள்ள விட்டோம்னு வச்சுக்க, விட்ட உடனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ள பொம்பளை புள்ள இருக்குன்னு அர்த்தம். 1.5 குவார்டர் வர தாண்டிச்சுன்னா உள்ள பயப்படுத்து கிடக்காங்க. கண்டு விட்டு போயிட்டே அப்ப விட்டு விட்டு வந்துச்சுன்னா ரெட்ட புள்ள இருக்குன்னா போலாங்க. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் இந்த காலத்து மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் இந்த காலத்து மனைவி. எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி நடுவர் அவர்களே. நான் கேக்குறேன், நீங்க காதலிச்சிருக்கீங்களா சார்? என்னடா நம்ம கதை அப்படி ஆயிப்போச்சு. ஏம்மா காதலிக்கிறது தப்பாம்மா? காதலிக்கிறது போய் யாரா தப்புன்னு சொல்லுவாங்களா சார்? அதுக்கு போய் என் ஊர்ல அடிக்க வராங்கம்மா. யாரு நடுவர் அவர்களே? அவளுக்கு புருஷங்க. நான் நல்ல காதலை பத்தி கேட்டேன். நானும் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா. அது என் வாயால தான் கெட்டு போச்சு. என்னாச்சு? நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோசா பூ கொண்டு வந்து கொடுத்து, எஸ்கியூஸ் மீ மகாராஜா, உங்களை நான் 3 மாசமா காதலிக்கிறேன்னு சொல்லிச்சு. என் வேலையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னை காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதோட மண்ணவா அடிச்சுக்கிட்டு என் காதல் போச்சு, என் வாழ்க்கையை போச்சு. இப்படி காதல் பண்ணா காதல் விலகுமா சார்? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும். ஏண்டா மாப்பிள்ளை, எனக்கு காதல் வேலை யாரா சொன்னது? அது வசந்தியில வதந்தி. நீ ஒரு வதந்தி. நான் காதல் சொல்லி தரேன் சார். சொல்லுமா. சுகர் வந்தாலும் சொல்லி தரேன் சார். சுகர் வந்தா வருமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார். அது வேற ரூட்டின். சுகர் வந்தா வராதுன்னு சொல்லி என்ன விளக்குறாமா? அது வேற ஹார்மோன், இது வேற ஹார்மோன். இது வேற ஹார்மோனா? அடிவயித்துல இருக்கு. அங்கிருந்து சொல்ல முடியாது. எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. அதை சொன்னா புல்லும் புறாம தண்ணி குடிக்காது. போன மாசம் என் பொண்டாட்டி காய்ச்சி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி காய்ச்ச ஓவரா இருக்கு,
ஒரு வாரம் பெட்டு இருக்கட்டும், நீங்க நரசு பார்த்துக்கணும்னாங்க. நைட்டு கிளம்புன எங்க ஊருக்கு 10 மணிக்கு மேல பஸ் கிடையாது. படுத்து கிடந்துட்ட காலைல 5 மணி முத பஸ்ஸுக்கு போகணும் கிளம்புனம்மா. ஆஸ்பத்திரி வெளியில படுத்து தூங்கிட்டம்மா. இங்க ஆளை மாத்தி உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில 5 கிலோ அரிசி 1200 ரூபா காசு கொடுத்தாங்க. அப்படிதான் தெரிஞ்சு எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. டாக்டர் பிடிச்சு உள்ள விட்டாங்க. அதனால அடிவயத்திலும் சொல்ல முடியாது. கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல இருக்கு. அதுக்கும் மேல ஏப்பந்தான். அப்பனா இதயபூர்வமா சொல்லித்தர நடுவர் அவர்களே. என்ன தேடுறீங்க? இதயத்தை இருக்குதா? ஹார்ட் இருக்கு. ஹார்ட் டாக்டர் ஒரு தடவை போய் பாருங்க. அவங்க சென ஊசி போடுறாங்க. ஹார்ட்டுக்கு தான். அப்ப நான் சொல்லித்தர நடுவர்களே. லவ் ஃபீலிங்ஸோட ரொமான்டிக் லுக்கோட ஹஸ்கி வாய்ஸ்ல தலைவலிக்கு பெப்பி ஃபீலோட உங்க மனைவியை நினைச்சிட்டு நைட் 12 மணிக்கு அவளை நினைச்சா காதல் வராது, ஒரு கருவாடு வராது. மனைவியை நினைச்சாதான் காதல் வரணும் சார். எனக்கு வராது. சம்பளம் சார். யாருக்கும் சம்பளம் இல்ல. யாருக்கும் சம்பளம் இல்ல. அப்போ ஒரு நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க. இந்த நேரம் யாரை நினைக்கிறீங்க? யாரை நினைக்கலாம்? நான் நினைச்சுக்கிட்டேன். நான் நினைச்சு தெரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பாப்பா. மனசுல நினைச்சது எப்படி சார் வெளியில தெரியும்? ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாம போயிடுது. நான் சொல்லி தரேன் சார். அதை வாங்கி கரெக்டா சொல்லுங்க. இந்த வயசுலயாவது உங்களுக்கு வருதாங்க நான் பாருங்க. யாரா சைக்கிள்ல வாட்டி கொண்டு நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுமா? ஜோமன் ஒரு மேம்பாலத்துல சொல்லுங்க. நல்ல ஸ்ட்ராங்கலியா சொல்லுமா? என் மாமா முத்துவை நினைச்சாதாங்க எனக்கு காதல். அவரை மட்டுமே நினைத்து சொல்லு. இப்ப சொல்றேன் பாருங்க. காதல் விழாக்குழு இவங்களே ஏறப்பட்ட பேசிட்டாங்க. என்னை சித்திரவதை பண்றாங்க மைண்டால். காதல் வரணும்னா கூட ஒரு பெண் பூஜைக்கேத்த பூ இந்த காலத்துல வரணும் சார். அதோட சொல்லி ஒரு விஷயம் சொல்லி
ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம், வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாதுங்க. ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய், மனுஷன் நம்ம செத்து போனா 1 ரூபா சார். பொண்ணத்தினாலும் நம்ம உடம்ப புழுதான் திங்க போகுது. நார்த் இந்தியாவுல 1.25 கோடி பிச்சைக்காரன் தலைமாட்டில் வச்சு செத்து போயிட்டு அவங்களுக்கு தெரியுங்களா? இந்த பிளாட் என்னது, இந்த பிளாட் என்னது, அந்த பிளாட் என்னதுன்னு சொல்றத பார்த்து மண்ணு சொல்லிச்சான். உங்க அப்பா என்கிட்ட பிளாட், உங்க அம்மா என்கிட்ட பிளாட், நீ நாளைக்கு என்கிட்ட பிளாட். ரொம்ப ஆடாதடா, அடங்கிடுவேன்னா என் கவிஞன் அழகா சொல்லி நிறைவு போட்டாங்க. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. அந்த ஆட்டவன் தான் சாமி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா வாழ்க்கையத்தான் கூட்டி வைக்கிறான். எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. நண்பர்களே, இந்த மலைக்கோயிலுக்கு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆம்பளை புள்ள அழாத, ஆம்பளை புள்ள அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை புள்ள அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளர்ங்க. குட்டை சொல்ல தெரியுங்களோ, பேட்டை சொல்ல தெரியுங்களோ, என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையை நீங்க ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்குங்க. பொம்பளை புள்ள பிறந்தா போற்றி வளங்க சார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ, அது யாரு வேணாலும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பிள்ளைக்கு கொடுங்க. கட்டிய கணவன் கைவிட்டாலும் ஒரு பொழுதும் கல்வி கைவிடாது. அப்படிப்பட்ட கல்வியே உங்களுக்கு சிங்க பெண்ணாக மாற்றும் என்று கூறி பயன்படுத்தி ஒரு அத்துறை இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலேயே மலைக்கோவில் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வேலாயுதம்பாளையம் ஊரார் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாக கருதுகிறோம். அக்கா அக்கா உட்காருங்க, அண்ணே அண்ணே உட்காருங்க ப்ளீஸ். நண்பரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டாருங்க. 2 நிமிஷம் திரும்பி சொல்ல பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படிலாம் விட்டாருங்க ப்ளீஸ். நடுவர் நிலைமையை பார்த்தீங்களா கடைசியில்? கேட்ட கேள்வி என்ன? மன நிறைவும் மகிழ்ச்சியும் வாழ்ந்த காலம் அந்த காலமா இந்த காலமா? இவங்க என்ன சொல்றாங்க? அந்த காலம் வயல்வெளி காலம்ங்கிறாங்க. நான் கேட்கிறேன், வயல்வெளி காலத்துல ஒரு பவுன் 100 ரூபாய் வித்துச்சு. அப்ப என்ன 100 பவுன் வாங்கி வச்சா? அப்போ வழியிலாம தான் இருந்தேன். வயல்வெளி காலத்துல ஏக்கர் 10,000, அப்ப என்ன 100 ஏக்கர் வாங்கி வச்சா? அப்போ வழியிலாம தான் இருந்தேன். அந்த காலத்துல நாங்க திருப்பூருக்கு இங்க இருந்து நடந்தே போவோம். விதி நடந்து போனேன். இப்ப நடந்து போனா லூசு போய் சொல்ல மாட்டாங்க. காலம் மாற்றம் இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், அந்த காலத்துல என்ன நீங்க புள்ள பத்தியா 10 புள்ள 15 புள்ள டெசன் கணக்கில் இட்லியை வச்சு வச்ச மாதிரி வச்சு இதானா சாதனை? இந்த காலம் எப்படி காலம்? அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? என்ன சாப்பிட்டான்? கூடு சாப்பிட்டான். வெள்ளக்காரன் வந்து பீரைங்கள குண்டு போட்டிருக்கான். நம்மால் போயிட்டு இருக்கான். குண்டு வருமாடா? வருமா? என்னடா சாப்பிடுறீன்னு கேட்டிருக்கான். கூழ் சாப்பிடணும் இருக்கான். நம்மால் கூழ் எப்படா சாப்பிடுறீன்னு கேட்டிருக்கான். கேப்பைய கேழ்வரக தண்ணியில கரைச்சு பச்சை தண்ணியில அடுப்புல வச்சு தண்ணியை ஊற்றி கிண்டி திருப்பி இன்னொரு பாத்திரத்துல பச்சை தண்ணியை வச்சு எதுக்கு அதில் போட்டு திருப்பி மறுநாள் இன்னொரு பாத்திரத்துல வச்சு தட்டில் வச்சு தண்ணியை வச்சு பச்சை தண்ணியை ஊற்றி பச்சை குடிச்சு கொடுத்துருக்கணும். அப்போ பச்சை தண்ணி ஊற்றுறது எதுவுமே சேர்க்கல நடந்துருக்கான். வாழ்க்கையில அன்னைக்கு அப்படி இருந்தான். ஆனா திடகாந்திரமா இருந்தான். அன்னைக்கு என்ன விளையாண்டான்? அன்னைக்கு கிராமத்துக்கான வயல்வெளி காலத்துல கபடி விளையாண்டான். கபடியை பத்தி எம்.ஆர். ராதா கிட்ட கேட்டாங்க, கபடியை பத்தி என்ன நினைக்கிறேன்? எம்.ஆர். ராதா சொன்னான், கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்றேன்? நம்ம தான் நல்லா காலம் வருவோம் அப்படின்னா எம்.ஆர். ராதா சொன்னான். கபடி விளையாடும் போது இங்கிட்டு 7 பேர் இருப்பான், இங்கிட்டு 7 பேர் இருப்பான். இங்கிட்டு இருக்க பாடி போவான். நான் தான் உங்க அப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, பெண்ணி பெறப்படுத்தி விளையாட வரலாம். நான் தான் உங்க அப்பண்டானா எவனுக்கு இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா? வந்தா மலைக்கு போட்டான், குத்துனா வீரம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி கபடி பாடுறான்? பேர்ட்ஸ் ஹலோ, எங்க கபடி பாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி வீரம் வருங்கிறீங்க? பம்பரை விளையாண்ட சார், நல்ல கிராமத்துக்காரன்.
பம்பரை விளையாடும் போது அந்த பம்பரை சுத்தாம ஓடி வச்சு வச்சுக்கலேன், வட்டம் போட்டு அந்த ஊர்ல ஒருத்தன் தடகாத்திரமா இருப்பான். ஏய் உன் பம்பரை ஓடல இல்ல வைடா, ஆக்கர் போடுறேன், உடைக்கிறேன், ரெண்டா உடைச்சு கொடுத்துருக்கான். நான் கையில ஏந்தி வாங்கிட்டு போயிருக்கேன். தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்னிடம் இருந்தது. தஞ்சாவூர் போனா தலையாட்டி பொம்மை வாங்கியாந்து கொடுத்தோம். அந்த பொம்மையை அப்படி சாட்சி விட்டோம்னா மறுபடியும் வந்து நிற்கும். அந்த பொம்மை என்ன சொல்லி கொடுத்தது தெரியுமா? வாழ்க்கையில் நாம் தோற்று போய்விட்டாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு விளையாண்டான். ஒருத்தன் குடிஞ்சு நிற்பான், ஒருத்தன் அவனை தாண்டி போவான். என்ன தெரியுமா? அடுத்தவன் முன்னேறுவதற்கு நாம் தலை குனிந்தாவது வழிவிட வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது பச்சை குதிரை விளையாட்டு. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம்? பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம், செல்லு வாங்கி கொடுத்துருக்கோம். என் பையன்லாம் அந்த செல்லுல தலையை வெட்டுற மாதிரியே நேற்று ஒரு விளையாட்டு விளையாடுறான். 99 பேரை வெட்டிட்டேன், ஒருத்தன் டஸ்டாப்பா அப்படின்னா என்ன வெட்டுவியா நீ? அன்னைக்கு பம்பரை விளையாடும் போது உடச்சு கொடுத்தா என் பம்பரத்தை. நான் தோத்தாலும் அந்த தோல்வியை எடுத்துக்கிட்டு இந்த பம்பரத்தை வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சிஸ்டம் வாங்கி கொடுத்துருவோம், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், விளையாண்டுக்கிட்டே இருக்கான். தோத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறானே. நம் பிள்ளைகளிடம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்படி வரும்? அதனால சில சின்ன சின்ன தோல்விகளுக்கு நம் பிள்ளைகள் தவறான முடிவை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் சார், நம்ம சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக காலம் பூரா ஓடுறோம். தயவு செய்து உழைப்பது பெரிதல்ல, பணம் தேடுவது பெரிதல்ல. உங்கள் பிள்ளைகளிடம் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது 5 நிமிடமாவது பேசுங்கள். உங்க பிள்ளைகளிடம் பேசுங்கள். ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க, என்ன வேணும் உனக்கு, என்ன சாப்பிட்டியா, என்ன படிக்கிற, ஏன் ஒரு மாதிரியா தலை இருக்கு? உங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட பணத்தை தேடி ஓடுகின்ற நோக்கத்தில் உங்கள் பிள்ளைகளிடம் பேச்சை குறைக்கிறீர்கள். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க மறுக்கிறீர்கள். எங்கோ இருந்து ஒருவன், ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒருவன் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, நல்லா படிக்கிறியான்னு யாரோ ஒருவன் கேட்கின்ற பொழுதுதான் உங்கள் பிள்ளைகள் திசை மாறுவதற்கு வழியாக இருக்கிறது. அதை தயவு செய்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது செய்யாகவே நான் சொல்கிறேன். அந்த காலத்துல என்ன சாப்பிட்டோம்? பழைய சோறு சாப்பிட்டோம், பழைய கஞ்சி சாப்பிட்டோம், கேழ்வரகு சாப்பிட்டோம், திணை சாப்பிட்டோம், சோளம் சாப்பிட்டோம். எங்க தாத்தா 87 வயசு வரைக்கும் கடகாத்திரம் இருந்தார். இன்னைக்கு என்ன? ஃபாஸ்ட் ஃபுட், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ். அங்க போனவனே என்ன வேணும்? சிக்கன் ரைஸ். அவன் அரை வேக்காடு வேக வச்ச அரிசியை போட்டு சிக்கனை போட்டு இப்படியே தூக்கி போட்டு பிடிக்கிறான். அப்புறம் என்ன? இதை சாப்பிட்டா நீ மேலே போயிருவ, இதை சாப்பிட்டா நீ மேலே போயிருவ. அவன் சொல்றான், நமக்கு தான் பிடிக்கல. உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. திரைப்படத்தை பத்தி நிறைய சொன்னாங்க சார். ஒன்று சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், முடிச்சிருக்க அவ்வளவுதான். திரைப்படத்துல என்ன சொல்லி கொடுத்தான்? நிறைய சொல்லணும்னு நினைச்சா வாய்ப்பு இல்லை. திரைப்படத்தை என்ன சொன்னான்? அந்த காலத்துல இந்த காலம் வர போலீஸ்காரர் தொப்பியை கழட்டிட்டாருன்னா புணம் கிடக்குன்னு அர்த்தம். டாக்டர் ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து வெளியில வரும்போது கண்ணாடி கழட்டிட்டாருன்னா பேஷண்ட் செத்துட்டான்னு அர்த்தம். 2 பூவை மோத விட்டாங்கன்னா காதல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மானம் புலி துரத்துதுன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது தவிர என்ன சொல்லி கொடுத்தாங்க? வாந்தி எடுத்தா உன் புருஷனை கட்டணும்னு அர்த்தம். யாரா என்ன முடிச்சுட்டு அதை வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கு சார். என்ன திரைப்படத்தில் என்னன்னு சொல்லி கொடுத்தான் சார்? நான் முடிச்சிடறாங்க. அரசியலை தாண்டி நான் சொல்றேன். ஒரு காலத்துல கதாநாயகி யாரு? எம்ஜிஆர். கதாநாயகி யாரு? சரோஜா தேவி. பிள்ளை யாரு? நம்பியார். இந்த நம்பியார் என்ன பண்ணுவாரு? சரோஜா தேவியை தூக்கிட்டு திருப்பூருக்கு போயிடுவாரு. அங்க போய் பாலாடைச்ச பங்களாவில் சேலையை முடிச்சு இழிப்பாரு. அந்த அம்மா கத்தும், ராமு. பல்லடத்துல இருந்த எம்ஜிஆர் கேட்டோம். அங்கிருந்து ஆன விழுத பிடிச்சி தலைவர் தொங்கிட்டே வருவாரு. மங்களத்துல அந்த விழுது புடியும். அந்த இடத்துல ஒரு வெள்ளை குதிரை நிற்கும். தலைவர் ஏறி உட்காருவாரு. எவன் அட்ரஸ் சொல்லுவாங்கன்னு தெரியாது. நேரம் அந்த பங்களாவில் போய் காலை வைக்கி கதவு திறக்கும். நம்பியார் எம்ஜிஆர் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்க, உலகத்திலே பேண்ட்டுக்கு மேலே பாவாடை சட்டை கட்டினா 2 ஆள் நம்பியார் எம்ஜிஆர் தான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவர் சொல்லுவார், ஓகே கர்மத்தை மட்டும் விதிச்சு ரிட்டன் அப்படிம்பாரு. ரிட்டன்ல அடிச்சு போட்டு நம்பியாரை அடிச்சு தூக்கி போட்டு தலைவர் குதிரையில வச்சு சரோஜா தேவியை கொண்டு போவார். தேட்டரில் உட்காந்துருந்தான்னு சொன்னான், போ தலைவா போ போ, நம்பியாரை அடிச்சு தூக்கு. இவன் எதுக்கு தூக்கி வந்தாலும் அதுக்கு தான் அவர் தூக்கி போறான். யாரும் கவலைப்படல. இன்னைக்கு யாரு கதாநாயகி? சூர்யா. கதாநாயகி யாரு? அனுஷ்கா. பிள்ளை யாரு? பிரகாஷ்ராஜ். இப்ப பிரகாஷ்ராஜ் கண்ணாடி பங்களால வச்சு
அனுஷ்காவை சேலை உரிய முயற்சி பண்றாரு, முடியல. அது ஒடுக்கதே டவுசரு. இப்ப சூர்யா அங்க இருந்து புல்லட்ல தடன் கண்ணாடியை உடைச்சிட்டு வர்றாரு. இப்ப தியேட்டர்ல உட்கார்ந்து இருந்தவனா சொல்றான், இந்த படத்துல இது ஒரு சீனு தாண்டா, நல்ல சினி பண்ண யாரா இப்போ வர சொல்றதுன்னு கேட்கறான். மனிதனுடைய மனநிலை மாறிவிட்டது. அன்னைக்கு கலைஞர் 16 பக்கம் வசனம் எழுதினாரு. கட்டபொம்மன் வசனம். கட்டபொம்மன் நம்மளுக்கு தெரியுமா? நேர பார்த்திருக்கோமா? வீர சிவாஜி கணேசனுடைய நடிப்பால் இப்படித்தான் இருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அன்னைக்கு வசனம் பேசினா, கிஸ்தி வரி வட்டி என்னோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, எண்குல பெண்களுக்கு மந்தவரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானகட்டவனை வெள்ளக்காரனை வெளியில போன வறட்சி அடிச்சான். இப்ப என்ன வசனம் பேசுறான்? வசனமே. இதுக்கு என்னடான்னா அமெரிக்காவில 3 கோடி செலவு பண்ணி ரூம் போட்டு எழுதிருக்காங்க. என்னடா வசனம்? நாங்க நல்லவன் பேசிவிட்டோம். அன்னைக்கு பார்த்த கதாநாயகன் அப்படியே சட்டகாத்திரமா இருப்பான் சார். இப்ப யார் கதாநாயகன்? மொத்தமே 37 கிலோ தான் இருக்காங்க. 6 கிலோ எலும்பு, 7 கிலோ சதை, 3/4 கிலோ கறின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்? இந்த ஹீரோ ஓடுறான். இந்த வில்லன் பூரா 12 பேர் ஏகே பாட்டி சவுண்ட்ல சுறாங்க. 12 ஏகே பாட்டி சொல்லி தப்பிச்சிடறான். இந்த ஹீரோ இதுக்குள்ள ஒரு சின்ன துப்பாக்கி வச்சிருக்கான். அதுல துமிக்கினா 12 பேர் செத்து போயிடறான். ஒரு துப்பாக்கில 6 குண்டு தானே இருக்கு. எப்படா 12 பேர் செத்தான்னு கிடந்தா நம்ம உருப்பிட்டு போமே. வில்லன் சொல்றான். ஹீரோ ஓடுறான். ஹீரோ ஒண்ணா குண்டு துரத்திக்கிட்டே ஓடுது. ஹீரோ பைபாஸ்ல ஏறிடுறான். இந்த குண்டு பைபாஸ்ல ஏறிடுது. அங்க பார்த்தா ஒரு இடத்துல குண்டு அந்தரத்துல தொங்குது. ஹீரோ மாட்டிக்கிட்டான். என்னடான்னு பார்த்தா டோல்கேட்ல பாஸ்டாக் வேலை செய்யாம மாட்டிக்கிட்டான் ஹீரோ. டப்புனு அங்க நிக்கிறான். அங்க காட்டுறான். ஹீரோ காட்டுறான், குண்டை காட்டுறான். தாலிபரம் கேட்டு வந்தே காயமா அதிர்ந்து பாரமா. என்ன சொல்லியிருக்காரு வரைக்கும்? இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னத்த சொன்னான்? அன்னைக்கு யாரு வயல்வெளி காலத்துல பாட்டு எழுதுனவன்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், காமு ஷெரீப்பு, மருதகாசி, உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன் தமிழ்நாட்டுக்காரன் பாட்டு எழுதுனா தமிழ் மக்களுடைய பண்பாடும் உணர்வுகளும் கலாச்சாரமும் அவனுக்கு தெரிந்தது. இன்னைக்கு எவன் பாட்டு எழுதுறான், எங்க இசைய வைக்கிறான், எங்க பாடுறானே தெரியல. வடநாட்டு நடிகர்கள் வந்து நடித்து இந்த தமிழ் சமூகத்தை சீரழித்திருக்கிறார். பண்பாட்டை கலாச்சாரம் அவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் கலாச்சாரம் பண்பாடும் காப்பாற்றப்பட வேண்டும். உண்மையிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம், மனநிறைவாக வாழ்ந்த காலம் என்று சொன்னால் இன்னைக்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, கலாச்சார வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் ஒழுக்கம் கெட்டு போய் கொண்டே இருக்கிறது. நம் சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தயவு செய்து மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்ந்த காலம் என்றால் வாட்ஸ்அப் காலத்தை விட வயல்வெளி காலமே என்று தீர்ப்பளிக்கிறேன். காரணம், அன்று கலராக மிட்டாய் சாப்பிட்டோம், இன்று கலராக மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு பைபாஸ் ரோடு கிடையாது, பைபாஸ் ஆபரேஷன் கிடையாது. மனுஷன் நிம்மதியா வாழ்ந்த காலம் வயல்வெளி காலம் தான். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தயவு செய்து சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான பட்டிமன்றம் நடத்திய மகாராஜன் அவர்களுக்கு, அவருடைய குழுவினர்களுக்கும் மலைக்கோயில் கமிட்டியின் சார்பாக